வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அதிகாலை இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஒரு குறிப்பாக அழிவுகரமான தாக்குதலின் ஒரு பகுதியாக பல துணை வெடிப்பொருட்களை கொண்ட வெடிப்பு முனையுடன் கூடிய குறைந்தபட்சம் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஈரான் ஏவியது. இஸ்ரேல் ஈரான் போரில் இந்த ரக ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது இதுவே முதல் தடவை. கொத்து வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாதுகாப்பு படைகளுக்கு கூடுதல் சிக்கல்களை வழங்குகின்றன. குறிப்பாக ஏவுகணையின் இறுதி கட்டத்தில் இடைமறைக்கும் முயற்சிகளை சிக்கலாக்குகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பின் கான்ஃபரன்ட் கமாண்ட் குறிப்பிட்ட ஏவுகணையின் வெடிப்பு முனை கிட்டத்தட்ட 23,000 அடி உயரத்தில் பிளந்து சுமார் 20 துணை வெடிப்பொருட்களை வெளியிட்டதாக கூறுகிறது. ஒவ்வொன்றும் சுமார் 2.5 கிலோகிராம் வெடிப்பொருட்களை கொண்ட வெடிப்பு முனைகள் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட பகுதியில் சிதறி கிடந்தன. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் கிளாஸ்டர் வெடிமருந்து வெடிப்பு முனையை சுமந்து சென்ற ஈரானிய ஏவுகணையின் சரியான வகை தெளிவாக தெரியவில்லை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC-உடன் தொடர்புடைய ஈரானிய ஊடகங்கள் இன்று காலை கோர்ராம் ஷஹார் 4 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை MRBM ஏவப்பட்டதை காட்டும் காணொலியை பகிர்ந்துள்ளன. இது அதன் பயன்பாடு குறித்த ஊகங்களை தூண்டியது. கோர்ராம் ஷஹார் 4 ஏவுகணை சில நேரங்களில் கைஃபர் என்றும் அழைக்கப்படுகிறது. இருப்பினும் தற்போது இணையத்தில் பரவலாக பரவி வரும் காணொலி ஒன்று இஸ்ரேல் மீது ஈரானில் இருந்து கோர்ராம் ஷஹார் 4 ஏவுகணை ஏவப்பட்ட போது படமாக்கப்பட்ட காட்சி என்ற குறிப்புடன் வெளியாகியுள்ளது. அது தவறான தகவல். தற்போது சமூக வலைதளங்களில் சுற்றி வரும் காணொலியில் உள்ள ஏவுகணை ஏவல் காட்சிகள் 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் எடுக்கப்பட்டவை, படமாக்கப்பட்டவை. ஈரானில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC 2023ஆம் ஆண்டு அந்த காணொலியை வெளியிட்டது. அதுதான் ஒரு வட்டம் அடித்துக் கொண்டு மீண்டும் தற்போது சமூக வலைதளங்களில் சுற்றி வருகிறது. கோர்ராம் ஷஹார் 4 ஏவுகணை பயன்பாடு குறித்து ஈரானிடமிருந்து வெளிப்படையான கூற்றுக்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இதுவரை இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல்களில் ஈரானிய படைகள் இந்த ஏவுகணைகளை கிளஸ்டர் வெடிப்பு முனைகளுடன் அல்லது இல்லாமல் பயன்படுத்தியதற்கான வேறு எந்த ஆதாரமும் வெளிவரவில்லை. கோர்ராம் ஷஹார் 4 ஏவுகணையின் சாத்தியமான போர் அறிமுகம் நிபுணர்களும் பார்வையாளர்களும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒன்றாகும். ஏனெனில் அது ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்களின் மிகவும் ஆற்றலான நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதை ஈரானிய தயாரிப்பு ஆயுதம் என்று கூறினாலும் இது மற்றொரு ஏவுகணையின் பிரதி அல்லது தழுவல் ஏவுகணை. இது வடகொரிய தயாரிப்பு குவாசோங் 10 ஏவுகணையின் ஈரானிய வடிவம். வடகொரிய குவாசோங் 10 ஏவுகணை BM-25 முசுடான் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது சுமார் 2000 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சை கொண்ட ஒரு திட எரிபொருள் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை MRBM. திரவ எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும் போது திட எரிபொருள் வகைகள் பொதுவாக வேகமாகவும் எளிதாகவும் ஏவப்படுகின்றன. அதேபோல் கையாளவும் பாதுகாப்பானவை. ஒரு எதிரி அவற்றை கண்டறிந்து இதை இடைமறைக்க வேண்டிய மொத்த நேரத்தை குறைக்கின்றன. 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து ஈரான் வெவ்வேறு கோர்ராம் ஷஹார் ஏவுகணை வகைகளை வெளியிட்டுள்ளது. அவற்றில் மிக சமீப காலத்து வகைதான் கோர்ராம் ஷஹார் 4. இது 2023ஆம் ஆண்டு அறிமுகமானது. அந்த நேரத்தில் கோர்ராம் ஷஹார் 4 அதிகபட்சமாக 2000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அது 2000 கிலோமீட்டரை விட அதிக தூரம் செல்லக்கூடியதாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கணிப்பிடப்பட்டது. இது ஒரு இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. IRBM என்று வகைப்படுத்திய அமெரிக்க ராணுவம் 3000 கிலோமீட்டர் அதிகபட்ச வரம்பை வைத்திருக்கிறது என்றும் மதிப்பிட்டுள்ளது. கோர்ராம் ஷஹார் வகைகள் கூடுதல் தாக்குதல் வரம்புக்கு சில வெடிப்பு முனை எடை குறைவது காரணமாக இருக்கலாம். வெடிப்பு முனை எடை குறைய குறைய தாக்குதல் வரம்பு அதிகரிக்கும். ஈரானின் எந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை விடவும் கோர்ராம் ஷஹார் 4 மிகவும் கனமான ஏவுகணையாக கருதப்படுகின்றது. இது 1500 கிலோ வரை எடையுள்ள வெடிப்பு முனையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. கோர்ராம் ஷஹார் வகைகள் பல சிறிய வெடிப்பு முனைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்றும் ஈரான் கடந்த காலங்களில் கூறியது. கடந்த காலங்களில் பழைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் குறிப்பாக அதன் ஷஹாப் 3 திரவ எரிபொருள் MRBM ஏவுகணைகளில் கிளஸ்டர் வெடிப்பு முனைகளையும் ஈரான் காட்டியுள்ளது. அசல் ஷஹாப் 3 வடகொரியாவின் நோட்டாங் ஏவுகணையை அடிப்படையாக கொண்டது. அவை சோவியத் தயாரிப்பு ஸ்கட் குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்டன. ஈரானிய ஊடகங்கள் பல ஆண்டுகளாக இந்த வகையான கிளஸ்டர் வெடிப்பு முனைகளை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் சிதறடிக்கப்படும் போது பெரிய அளவிலான இலக்கை நோக்கி குண்டுகளை மழை பொழிய முடியும் என்று விளம்பரப்படுத்தி வந்தன. கடந்த வாரத்தில் இஸ்ரேலில் ஷஹாப் 3 ஏவுகணையின் மேம்படுத்தலான எமாட் மற்றும் காதர் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரான் வெளிப்படையாக கூறியுள்ளது. இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கு பிந்தைய இடிபாடுகளில் இதற்கான தெளிவான சுயாதீனமான சான்றுகள் காணப்படுகின்றன.
எமாட் மற்றும் காதர் ஏவுகணைகள் 2010களின் நடுப்பகுதியில் சேவையில் நுழைந்தன. இரு ஏவுகணைகளும் சுமார் 1700 முதல் 1800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை அடைய முடியும் என்றும் நம்பப்படுகின்றது. ஈரான் அதிகபட்சமாக 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட காதர் ஏவுகணையின் நீடிக்கப்பட்ட தூர பதிப்பையும் உருவாக்கியுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணையில் கிளாஸ்டர் வெடிமருந்து வெடிப்பு முனைகளை சேர்ப்பது ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பகுதி இலக்குகளை தாக்கும் திறனை அதிகரிக்கும். மேலும் ஒரு ஏவுகணை ஒரே நேரத்தில் குறிவைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பரப்பளவை அதிகரிக்கும். அடிப்படை நடைமுறை மட்டத்தில் எமாட் மற்றும் காதர் போன்ற ஏவுகணைகளுடன் இந்த திறனை சேர்ப்பது யூனிட்டரி வெடிப்பு முனைகளுடன் பொருத்தப்படும் போது அவை தற்போது வழங்குவதாக புரிந்து கொள்ளப்படும் ஒப்பீட்டளவில் குறைந்த துல்லியத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இஸ்ரேல் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் ஏவப்பட்ட மிகவும் துல்லியமான ஷஹாப் 3 ஏவுகணையின் வட்டப்பிழை சாத்தியம், அதாவது சிஇபி 1.2 கிலோமீட்டர் என்று மதிப்பிடப்பட்டது. வட்டப்பிழை சாத்தியம் அல்லது சிஇபி என்பது குறிவைக்கப்பட்ட இலக்கிலிருந்து ஏவுகணை விலகிச் செல்லக்கூடிய தூரம். ஒரு ஷஹாப் 3 அது தாக்க வேண்டிய இலக்கிலிருந்து 1.2 கிலோமீட்டர் விலகி சென்று வெடிக்கலாம். அதாவது ஒரு ஷஹாப் 3 ஏவுகணை எதை தாக்கினாலும் ஈரான் பெரும்பாலும் வேறு எதையாவது இலக்காக கொண்டிருக்கலாம். கிளஸ்டர் வெடிமருந்து வெடிப்பு முனை பல ஏவுகணை வகைகளுடன் இணைக்கப்படலாம். ஆனால் ஈரானில் இருந்து இஸ்ரேலை தாக்க அவை அனைத்தும் MRBM ஏவுகணைகளாக இருக்க வேண்டும். காரணம், தாக்க வேண்டிய தொலைவு அப்படி. இந்த காரணத்தால் ஏவுகணை உடல் வெடிப்பு முனையை விட குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பிடப்பட்டுள்ளபடி கிளாஸ்டர் வெடிப்பொருட்கள் ஏற்றப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வான் பாதுகாப்புகளுக்கு கூடுதல் சவால்களை முன்வைக்கின்றன. குறிப்பாக அவற்றின் வெடிப்பு முனைகள் அதிக உயரத்தில் பிரிவதற்கு முன்பு அவற்றை இடைமறிக்க முடியாவிட்டால் பிறகு அனைத்தையும் இடைமறிக்க முடியாது. ஏவுகணையின் மிக உயரமான பிரிதல் என்பது மிகவும் கண்மூடித்தனமான தாக்குதலை குறிக்கும். இது ஒரு நகரம் போன்ற மிகப்பெரிய அளவிலான இலக்கு பகுதியில் முடிந்தவரை அதிக சேதத்தை ஏற்படுத்த முயற்சிக்க பயன்படுத்தப்படலாம். வழக்கமான கிளஸ்டர் வெடிப்பொருட்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட மண்டலத்தை தாக்கும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தங்கள் வெடிப்பு முனையை வெளியிட வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதை கருத்தில் கொண்டு ஈரானின் ஏவுகணையின் வெடிப்பு விளைவுகள் இன்னமும் சரியாக தெரியவில்லை என்றாலும் இஸ்ரேல் மீது ஈரானின் குறிப்பிட்ட ஏவுகணை தாக்குதலின் போது இடைமறைப்பு வீதம் முன்பு காணப்பட்டதை விட குறைவாக இருந்தது கவனிக்கத்தக்கது. கிளஸ்டர் வெடிமருந்து வெடிப்பு முனைகளை சேர்ப்பதை தாண்டி பல்வேறு காரணிகளும் ஒரு பங்கை கொண்டிருந்திருக்கலாம். இதுவரை இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடி தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை ரகங்கள் செஜில், ஹஜ் ஹசேம், ஹெய்பர் ஷெஹான் மற்றும் ஃபட்டா-1 திடவகை ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதாகவும் ஈரான் கூறுகிறது. செஜில் என்பது 2 நிலை MRBM ஏவுகணை. இது ஈரானிய ஏவுகணைகளில் உள்ள கனமான பேலோட் வடிவமைப்புகளில் ஒன்று. ஈரானில் உள்ள அதிகாரிகள் நாம் குறிப்பிட்டுள்ள பிந்தைய 3 ஏவுகணைகளை வெளிப்படையாக பாராட்டியுள்ளனர். இவை அனைத்தும் கடந்த 5 ஆண்டுகளில் வெளியிடப்பட்டன. 2023ஆம் ஆண்டு ஃபட்டா-1 ஏவுகணையை ஈரான் ஒரு ஹைப்பர்சோனிக் ஆயுதம் என்று விவரித்த போதிலும் அது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை என்றே கருதப்படுகிறது. ஃபட்டா-1 ஏவுகணையின் முக்கியத்துவத்தை ஒரு உயரத்தில் வைக்க ஈரான் இந்த அமைப்பை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்று முத்திரை குத்துவதை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஏனெனில் ஹைப்பர்சோனிக் என்ற சொல் அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதை விட அதிகமாக மறைக்கக்கூடும். பல தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் வளிமண்டலத்திற்குள் ஹைப்பர்சோனிக் வரம்பை கடக்கும் வேகத்தை அடைகின்றன, அதாவது M5 விட அதிகம். ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் எனப்படும் 2 முக்கிய வகை ஆயுதங்களை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனங்கள், அதாவது HGV-கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகள் HCM-கள். ஈரானின் ஃபட்டா-1 இந்த 2 வகை ஆயுதங்களில் ஒன்று அல்ல. ஆனால் ஒரு நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை MRBM என்றே பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. நிலைமை நீண்ட தூரங்களுக்கு ஒரு போரை ஒத்திருக்கிறது. ஈரானின் சொந்த ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பே ஏவுகணை இடைமறிப்பான்கள் தீர்ந்து விடுமோ என்பது கேள்வி. இந்த நேரத்தில் ஈரான் அந்த சமன்பாட்டின் கீழ் நோக்கி இருப்பதாக தெரிகிறது. ஆனால் நடுவில் இடைமறைப்பு திறன்கள் குறிப்பாக அளவில் குறைவாகவே உள்ளன. மேலும் அந்த தற்காப்பு அடுக்கின் சீரழிவு முனைய பாதுகாப்பு அடுக்கில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் குறைவான ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் கூட. அதே நேரத்தில் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை இழிவுபடுத்துவதில் கடந்த வாரத்தில் இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றதாக தெரிகிறது. திங்கட்கிழமை ஈரானின் நீண்ட தூர தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணை ஏவுகணைகளில் 1/3 பகுதியை அழித்து விட்டதாக இஸ்ரேல் கூறியது. இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வந்தாலும் அவை தொடர்ந்தும் உயிரிழப்புகளையும் உடல் ரீதியான சேதங்களையும் ஏற்படுத்தினாலும் தற்போது வெடித்துள்ள மோதலின் போது பலர் எதிர்பார்த்ததை விட தாக்குதல்களின் அளவு மற்றும் அதிர்வெண் கணிசமாக குறைவாகவே உள்ளது. மோதல் மேலும் விரிவடைந்து சமாளிக்க குறிப்பாக அமெரிக்க ராணுவம் நேரடி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டியிருந்தால் ஈரான் குறைந்தபட்சம் சில பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இருப்பு வைத்திருக்க வாய்ப்பு உள்ளது. அவற்றில் அதிக திறன் கொண்ட ஏவுகணைகள் அடங்கும். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு ஈரானிய படைகள் மேலும் கிழக்கு நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு அதிக திறன் கொண்ட ஏவுகணைகள் தேவைப்படலாம்.
கிளஸ்டர் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரானின் புதிய பயன்பாடு நடந்து வரும் மோதலுக்கு புதிய பரிணாமங்களை சேர்க்கக்கூடிய திறன்கள் இன்னமும் முழுமையாக கொண்டு வரப்படவில்லை என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது.